நாமளும் வரலாறு அறிவோம் அப்படின்ற பகுதியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாபருடைய மகன் ஹுமாயூனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹுமாயூன் பாபர் அளவுக்கு ரொம்ப திறமையானவர்லாம் இல்லை. பாபர் இராணுவ கட்டமைப்பு பயங்கரமாக வச்சுருந்தார். ஆனால் அந்த அளவுக்கு ஹுமாயூன்கள் ரொம்ப சவால்களை எதிர்கொண்டார். ஹுமாயூன் 2 பிரிவுகளாக நாடு ஆண்டிருக்காரு. 1530 1540 வரை ஒரு பீரியடும், 1555 1556 வரை 2 பிரிவுகளை ஆண்டிருக்காரு. அவர் 22வது வயசில் பாபருக்கு பின் அவர் அரியணை ஏறினாலும் அவர் ஏறுற சமயம் அவருக்கு எதுவுமே ஃபேவராக இல்லை. உள்நாட்டு கழகங்கள், சகோதரர்கள் சூழ்ச்சி, அதில் கம்ரான் மிர்சான்ற ஒரு சகோதரர் அவர் முதுகில் குத்துனதாக கூட வரலாறுகள் இருக்குது. அவரோட ரொம்ப அவருக்கு சவாலாக இருந்து மிரட்டி விட்டது பார்த்திங்கன்னா ஷேர்ஷா சூரி. ஷேர்ஷா சூரி கிட்ட அவர் தோத்தது தான் பெரிய அவரோட வீழ்ச்சிக்கு காரணம். சவுசா போர் 1539 கங்கை நதி கரையில் அவர் ஷேர்ஷா சூரி கூட நடந்த போர் அவர் ரொம்ப பலவீனமாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் கனோஜ் போர் 1540 நடந்ததில் தான் அவர் நாட்டை விட்டு தோற்கடிக்கப்பட்டு பாரசீகத்துக்கு போனார். அதாவது இன்றைய ஈரானில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அதுவுமே அவர் நாட்டை விட்டு தப்பிச்சு ஒரு தண்ணீர் தூக்குறவன் உதவியில் பாலைவனம் வழியாக தான் அவர் ஈரான் போயிருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு 15 வருஷம் நாடு இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை நம்பிக்கை விடாமல் திரும்ப அவர் வந்திருக்காரு. 1556 திரும்ப அரியணை ஏறியிருக்காருன்னா அவருடைய நம்பிக்கை எவ்வளோ தூரம் இருந்திருக்குன்றதை நம்ம ரொம்ப பெருமை கொள்ளணும். ஆனால் பாபர் அளவுக்கு அவர் ரொம்ப திறமைசாலி கிடையவே கிடையாது. ஆனால் அவர் அந்த விடாமுயற்சி அவரை ரொம்ப நம்மளை பேச வைக்குது. அதுக்கு பிறகு அவர் படிக்கட்டில் தவறி விழுந்து அவர் இறந்துட்டார். அவர் ஹுமாயூனோட சமாதி பார்த்திங்கன்னா டெல்லியில் தான் இருக்குது. அது இன்றைக்குமே முகலாயர்கள் கட்டடக்கலைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம அதை பார்க்கலாம். ஹுமாயூன் போல் நாமும் நம்பிக்கையோடு இருப்போம். நிறைய வரலாறுகள் செய்திகளை அறிவோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.